அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் அரவாணிகள் சம்பந்தமான சில விஷயங்களை பார்ப்போம். அரவாணிகள் என்பது யார் என்றால், ஆண்கள் பெண்களுடைய குணாதிசயங்கள் கொண்டுள்ளவர்கள். இது ஒரு நோய் மாதிரி தான் கருதப்படுது முஸ்லிம்ஸ் மத்தியில். அதாவது ஆண்களில் ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் காரணமாக அவங்க பெண்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுக்கு வருது. இதை சிகிச்சை செஞ்சு சீராக்கிடணும், பொறுத்து கொண்டு போகிறதுக்கு. அதாவது நோய் இருக்கும்போது எப்படி பொறுத்து கொண்டீங்கன்னா, மருத்துவத்தை பார்த்து கொண்டே பொறுமையாக இருந்தாக்கா எப்படி அவங்களுக்கு நன்மை வருமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு நன்மை சேரும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. சரி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட இந்த மாதிரி ஆண்கள் பெண்களுடைய குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை ஒரு சாபையா பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. அவங்களுடைய சகோதரர், இந்த பெண்மணியோட சகோதரர்கிட்ட ஒரு ஆண் பெண்களுடைய குணாதிசயங்கள் உள்ளவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தாயப் நாட்டு ஊருக்கு போறீங்க, அங்கே அல்லாஹ் நாடி உங்களுக்கு வெற்றி கிடச்சிச்சுன்னா இன்னாருடைய மகள் இருக்கிறாங்க, அவங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, திருமணம் செய்துக்க சொல்லி கண்ணியமான வார்த்தை தான் சொல்கிறாங்க. இதோட முடிச்சிருந்தா சரி. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அடல்ட்டாக பேசிடுறாங்க. பாய்ஸ் எல்லாம் பேசுவாங்கல்ல, தப்பு தான். பாய்ஸ் பேசினாலும் தப்பு தான், கேர்ள்ஸ் பேசினாலும் தப்பு தான், பொம்பளை பசங்க பேசினாலும் தப்பு தான். அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தையும் கூட சொல்கிறாங்க. இந்த சாகிய பெண்மணி இந்த மாதிரி பேசுனாங்க என் சகோதரர்கிட்ட, இவங்க அதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கனாக்கா, இன்னாரை நீங்கள் இனிமேட்டு பெண்களிடத்தில் உங்களுக்கு தூரமாக இருங்க அப்படின்னு சொல்லி பெண்களில் சொல்கிறாங்க. அப்போது எப்படின்னா, ஒரு ஆண் எப்படி பார்க்குறாங்களோ பெண்ணை, அந்த நபர் ஒரு ஆண் எப்படி பெண்ணை ரசிக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் ரசிச்சுட்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பெண்களை ரசிக்கிற குணாதிசயம் அவங்களுக்கு இருந்திருக்குது. இதனால் பெண்களிடத்தில் அவங்க பெண்களிடத்தில் இவங்களோட சேர்ந்து இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆகவே இஸ்லாமிய மார்க்கப்படி அவர்கள் பெண்களாக கருதப்படுறதில்லை, ஆண்கள் நோய் உள்ளவர்களாக தான் கருதப்படுறாங்க. அப்போது அவங்க மருத்துவர்கிட்ட சென்று தன்னுடைய நோயை சீராக்கிடணும், துவா செய்யணும், நல்லதாக்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா கிட்ட பிரார்த்தனை செய்யணும். பொறுமையாக இருந்தாங்கன்னா நன்மை அவங்களுக்கு சேரும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இந்த விஷயத்தை இன்னும் ஆய்வு செய்து இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவங்கள கண்ணியப்படுத்துறதுல குறைவு இருக்கக்கூடாது. நாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, சாதாரண ஆம்பளை பசங்க கலாய்ப்பாங்க, தப்பு தப்பாக பேசுவாங்க, மனசு வருத்தப்படும்படி பேசுவாங்க. அதுவே தவறு தான். இந்த மாதிரி நோய் உங்களுக்கு இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தடுக்கக்கூடிய விஷயம்தான். யாருக்குமே மனசு புண்படுத்துகிற மாதிரி கண்ணியக்குறைவாக நடந்துக்கக்கூடாது. அதுவும் இந்த மாதிரி நோய் உள்ளவர்கள், அதாவது ஒருத்தர் போலியோ அட்டாக் ஆகி காலில் ஒழுங்காக நடக்க முடியலன்னா நம்ம நொண்டி சொல்லி கலாய்க்கிறது, இதெல்லாம் மிக தவறான விஷயம். அதே மாதிரி தான் இந்த நோயில் உள்ளவர்களுக்கும் அவங்கள கலாய்க்கிறது மிகவும் தவறான விஷயம். மார்க்கத்தில் இது அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஆண்களாக தான் இஸ்லாத்தில் கருதப்படுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஆய்வு செய்து தெரிந்து கொண்டு மக்கள் மத்தியில் இதை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்விற்காக, அவங்களுடைய கண்ணியத்திற்காக, அதாவது இந்த நோயால், பெண்கள் குணாதிசயங்கள் உள்ள நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நல்லபடியாக நடந்து கொள்வோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.